ஒரு மனிதர் இருந்தார். அவருக்கு பிள்ளைகள்லாம் இருந்தாங்க, நிறைய பசங்க இருந்தாங்க. அவங்களெல்லாம் நல்லபடி நடத்திட்டாரு, நல்லபடி கவனிச்சார். அவரு ஆனா நிறைய பாவங்களை பண்ணார். அல்லாஹ் அவருக்கு நிறைய பணம் வசதி எல்லாமே கொடுத்துருந்தான். ஆனா அவர் எந்த நன்மையும் செய்யல, தர்மங்கள் செய்யல, நல்ல காரியங்கள் பண்ணல. ஆனா நிறைய பாவங்கள் பண்ணார். சின்ஸ், அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஹராமான விஷயங்களை எல்லாம் நிறைய செய்தார். பல வருஷம், மெனி இயர்ஸ் இப்படியே அவருடைய வாழ்க்கை போய்கிட்டே தான் இருந்துச்சு. அவர் ஒரு முஸ்லீம் தான், ஆனா பாவங்களை செய்தார். அல்லாஹ்வுக்கு பிடிக்காத விஷயங்களை எல்லாம் செய்வார். அவர் ஒரு ஃபாதர், பிள்ளைங்களுக்கு நல்லதெல்லாம் செய்தார். ஆனா எந்த ஒரு நன்மையையும் அவர் தனக்குன்னு மறுமையில சேர்த்துக்கல. நிறைய பாவங்களை செய்துக்கிட்டே இருந்தார். பிள்ளைங்களை நல்லபடி கவனிப்பாரு, ஆனா வெளியில உள்ள மக்களுக்கு கெட்டவனா இருந்தார். நிறைய தப்பு பண்ணார். இப்படிலாம் பாவங்கள் பண்ணிக்கிட்டே இருக்க 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 அவருடைய வயசு அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு, வயசாகிட்டே இருந்துச்சு. அவனுடைய பிள்ளைங்கள்லாம் நிறைய பெரிய பிள்ளைங்கள் ஆயிட்டாங்க. இவருடைய நிலைமை இப்படியே பாவங்கள் பண்ணி பண்ணி, நிறைய பணம் இருந்துச்சு, வசதி இருந்துச்சு, நிறைய செய்யலாம், நல்ல காரியங்கள் பண்ணலாம், இதையெல்லாம் செய்யாமலேயே இருந்துக்கிட்டே இருந்தாரு. கடைசியில வயசாகி போச்சு, அவரால் எந்த காரியத்தை செய்ய முடியல. அவரு படுத்த படுக்கையா ஆயிட்டார், வயசாயிடுச்சு. அப்புறம் ஒரு நேரம் அவருக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. என்ன தெரியுமா? இப்படி நாம நிறைய இந்த உலகத்துல வாழும்போது தப்பு ஹராமான விஷயங்கள் நிறைய கெட்டதெல்லாம் செய்து நிறைய பாவங்களா சம்பாதிச்சிருக்கிறோமே, நல்ல காரியங்கள்லாம் எதுவுமே செய்யாம இருந்துட்டோமே. இப்படியே நம்ம செத்தோம் அப்படின்னா நாளைக்கு அல்லாஹ்விடம் போவோமே, மாட்டிக்குவோமே. அல்லாஹ் நம்மை நரகத்துல போடுவானே, அல்லாஹ் நம்மை தண்டிப்பானே, அல்லாஹ்விடம் தப்பிக்க முடியாதே. அப்ப என்ன பண்றது நாம அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தார். அவர் வயசாயிருச்சு, படுத்த படுக்கையில் அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருந்தார். அப்புறம் அவர் ஒரு முடிவெடுத்தார். எப்படியாவது அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து, பனிஷ்மெண்ட்லேருந்து தப்பிக்கணும். நாம நரகத்தை அல்லாஹ் படைச்சிருக்கிறான். நிச்சயமா நாம செத்த பிறகு நாம செய்த பாவத்துக்கெல்லாம் அல்லாஹ் தண்டிக்கிறதுக்காக நரகத்துல நம்மை தூக்கி போட்டான்னா அந்த நெருப்பு எப்படி இருக்கும்? அல்லாஹ் நாம மாட்டிக்குவோமே, எப்படியாவது தப்பிக்கணும், என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தார். அவருக்கு ஒரு ஐடியா வந்துச்சு மனசுல. என்ன செய்தார்னா, இப்படி பண்ணலாமே அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். முடிவு பண்ணிட்டு உடனே அவங்களுடைய பிள்ளைங்களை எல்லாம் கூப்பிட்டார். அவங்க பசங்க எல்லாம் பெரியவங்க எல்லாரும் வந்து அவரை சுத்தி நின்றுகிட்டாங்க. அவரு அவங்க பிள்ளைங்கள்ட்ட எல்லாம் கேட்டார், நான் உங்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டேன்னு கேட்டார். உடனே அவங்கெல்லாம் சொன்னாங்க, நீங்க எங்களுக்கு ஒரு நல்ல தந்தையா இருந்தீங்க அப்படின்னாங்க. ஏன்னா அவர் பிள்ளைங்களெல்லாம் நல்லபடி தான் பார்த்துக்கிட்டார். அப்புறம் அடுத்த கேள்வி கேட்டாரு, எனக்காக நீங்க ஒன்று செய்வீங்களா அப்படின்னாரு. அந்த பிள்ளைங்க ஏன்னா அவங்க வாயிலிருந்தே நல்ல தந்தைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இவர் ஒன்று சொன்னா அவங்க செய்ய மறுக்க மாட்டாங்க தானே. இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் அடுத்து பேசுறாரு. அவருக்கு ஒரு ஐடியா வந்துச்சு சொன்னேனே, அந்த ஐடியாவை இப்போ அவர் சொல்ல போறார். எதுக்கு ஐடியா தெரியுமா? அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து தப்பிக்கணும். எப்ப? செத்த பிறகு அல்லாஹ்ட்ட நிச்சயமா போயிடுவோம் தானே. யாராவது தப்பிக்க முடியுமா? முதல்ல மௌத்தாகாம இருக்க முடியுமா? யாரும் தப்பிக்க முடியாது. இந்த உலகத்துல வாழ்றவங்க எல்லாருமே ஒரு நாள் மௌத்தாயிடுறாங்க. எவ்வளவோ காலமா எப்பவோ இருந்தவங்க இன்னைக்கு இல்லை. உண்மைதானே? முதல் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், முதல் மனிதர் அவங்க தானே. அவங்க இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாங்களா? இல்லை, இந்த பூமியில இல்லை, மௌத்தாயிட்டாங்க. அவங்க பிள்ளைங்க இல்லை, மௌத்தாயிட்டாங்க. எத்தனையோ நபிமார்கள் அல்லாஹ் அனுப்பினா, எல்லாரும் மௌத்தாயிட்டாங்க. ஒரே ஒரு நபி மட்டும் வானத்துல இருக்கிறாங்க. ஏன்னா அல்லாஹ் அவங்களுக்கு இன்னும் இந்த உலகத்துல இந்த பூமியில மரணத்தை கொடுக்கல. அந்த நபி யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஜீசஸ். அல்லாஹ் தஆலா அவங்களை அப்படியே வானத்துல தூக்கிட்டான். இன்னும் அவங்க இந்த பூமியில மரணிக்கல. ஏன்னா யூதர்கள், ஜீவ்ஸ் அவங்கள கொலை பண்றதுக்காக வந்தாங்க. அவங்க பிளான் பண்ணாங்க, எப்படியாவது கிராஸ்ல, சிலுவையில ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம அப்படியே தூக்கி நிறுத்தி கட்டி அரைஞ்சு அந்த ஆணி எல்லாம் அடிச்சு அவங்கள அப்படி கொலை பண்ணணும்னு பார்த்தாங்க.
ஆனால் அது நடக்கலை. அல்லாஹ் ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம அப்படியே வானத்தின் பக்கம் அப்படியே தூக்கிட்டான். யூதர்களால் ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் அல்லாஹ் ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம திரும்ப இந்த பூமிக்கு அனுப்புவான். மறுமை நாள், கியாமத் நாள், இந்த உலகம் எல்லாம் அழியறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு அடையாளமாக இந்த பூமிக்கு இறக்கப்படுவாங்க, பூமியில இறங்குவாங்க, அல்லாஹ் அனுப்புவான். அதனால அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு இன்னும் மௌத்தை கொடுக்கல. அப்படியே ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்தில் இருக்கிறாங்க. அல்லாஹ் அவங்கள ஒரு வானத்தில் வச்சிருக்கிறான். இப்ப கவனிங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை தவிர மற்ற நபிமார்கள்லாம் அல்லாஹ் அனுப்பிய ப்ராஃபட்ஸ், மெசஞ்சர்ஸ் எல்லாம் இந்த பூமியில அல்லாஹ் படைச்சானே, அவங்க எல்லாருமே மௌத்தாயிட்டாங்க. அப்போ மௌத்திலிருந்து நபிமார்கள் கூட தப்பிக்க முடியாது. ஏன் நம்முடைய எத்தனையோ பேருடைய தாத்தா பாட்டி, ஏன் என்னுடைய ராதா ராதி மௌத்தாயிட்டாங்க, கிராண்ட்மா கிராண்ட்பா யாருமே இல்லை. அந்த மாதிரி உங்களில் சிலருக்கு இருக்கலாம், சிலருக்கு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கும் மரணம் இருக்கும். ஏன் நமக்கும் மரணம் இருக்கும். நம்முடைய அம்மா அத்தா எல்லாருக்குமே மௌத்து இருக்குது. யாருமே மௌத்தை விட்டு தப்பிக்க முடியாது தானே. சரி, மௌத்தாயிட்டா என்ன ஆகும்? அல்லாட்ட தான் போவோம். அல்லாஹ் நம்மை விசாரிப்பான், நம்மை கேள்வி கேட்பான். இந்த உலகத்தில் நம்ம என்ன செய்தோம் எல்லாத்தையும் அல்லாஹ் கேட்பான். நம்முடைய நம்பிக்கை இது. நாம அல்லாட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. நாம இந்த உலகத்துல என்னென்ன செய்தோமோ எல்லாத்துக்கும் அல்லாட்ட கணக்கு கொடுக்கணும். சம்பாதிச்சாரா, எவ்வளவு சம்பாதிச்சாரு, எப்படி சம்பாதிச்சாரு, சம்பாதிச்சதை எப்படி செலவு பண்ணாரு, ஒவ்வொருத்தரும் பதில் சொல்லணும். அதே மாதிரி வாய் இருக்குது, என்ன பேசினாரு, நல்லது பேசினாரா கெட்டது பேசினாரா. கண்கள் இருக்குது, எதை பார்த்தாரு, நல்லதை பார்த்தாரா கெட்டதை பார்த்தாரா. இது ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் எல்லாருமே, நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் எல்லாருமே, பெரியவங்களா இருந்தாலும் சின்னவங்களா இருந்தாலும் எல்லாருமே, முஸ்லீமா இருந்தாலும் காஃபிரா இருந்தாலும் எல்லாருமே, இந்தியாவில் இருந்தாலும் ஆப்பிரிக்காவில் இருந்தாலும் அமெரிக்காவில் இருந்தாலும் எல்லாருமே, எங்க இருந்தாலும் சரி, எல்லா மனிதர்களும் அல்லாஹ்விடம் நாளைக்கு அல்லாஹ் நம்மை உயிர் கொடுத்து எழுப்புவான். இந்த உலகத்தில் நம்ம செத்துருவோம், மௌத்து இருக்குது. மௌத்துக்கு பிறகு அல்லாஹ் தஆலா திரும்ப நம்மை எல்லாரையும் ஒரு நாள் உயிர் கொடுத்து எழுப்புவான். மனிதர்களை மட்டும் இல்ல, ஜின்களையும் அல்லாஹ் விசாரிப்பான். ஜின்கள் ஆம்பளையா பொம்பளையா அல்லாஹ் விசாரிப்பான். முஸ்லிமோ காஃபிரோ ஜின்களை அல்லாஹ் விசாரிப்பான். எல்லாரையும் விசாரிப்பான். அப்ப அந்த விசாரணை நாள்ல, கியாமத் நாள், யௌமுல் ஹிசாப், கேள்வி கணக்கு கேட்கப்படக்கூடிய நாள், யௌமுத்தீன், தீர்ப்பளிக்கின்ற நாள். அல்லாஹ் கேள்வி கேட்டு அவங்களுடைய எல்லா செயல்களையும் எல்லாத்தையும் தராஸ், மீசான் தராசுல எடை போடுவான். நல்லதையும் எடை போடுவான், கெட்டதையும் எடை போடுவான். நாம செய்த நல்ல காரியங்கள் எல்லாம் எடை போடப்படும், கெட்ட காரியங்கள் எல்லாம் எடை போடப்படும். எது அதிகமா இருக்கிறது அந்த மீசான் ஸ்கேல்ல தெரிஞ்சிடும். அப்ப அந்த மறுமை நாள்ல அல்லாஹ் விசாரிச்சு தீர்ப்பளிக்கும் போது நல்லோர்களை, அல்லாஹ்வையே இந்த உலகத்துல வணங்கி நல்ல அமல்கள் செய்தவங்களை அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புவான். யார் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை நிராகரிச்சுட்டு குஃபுர்லையும் ஷிர்க்லையும் மிகப்பெரிய பாவத்தை செய்துகிட்டு இருந்தாங்களோ, அது மட்டும் இல்லை, சரி அப்படியே முஸ்லீமா இருந்து ஷிர்க்கையோ குஃபுரையோ செய்யாம இருந்தாலும் பக்த பாவங்களை எல்லாம் செய்துகிட்டு இருந்தாங்களோ அவங்களே அல்லாஹ் விசாரிப்பான். அவங்க செய்ததுக்கு அல்லாஹ் தண்டிப்பான். அல்லாஹ் நினைச்சான்னா முஸ்லிம்கள்ல பாவங்களை செய்தவங்கள அல்லாஹ் யாருக்கு நினைக்கிறானோ அவங்கள மன்னிப்பான், இல்லைன்னா தண்டனை கொடுப்பான். அந்த தண்டனை தான் நரகம், நெருப்பு. அந்த நெருப்பு உலகம், தண்டனை. அல்லாஹ் பாதுகாக்கணும். உண்மையா இல்லையா? அதனால தான் நம்ம அல்லாஹ்வோட எப்பவுமே துவா கேட்கிறோம். ரப்பனா, எங்கள் ரப்பே, எங்களுடைய இறைவனே, ஓ மை லார்ட், ஓ அவர் லார்ட், ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா, இந்த உலகத்துல எங்களுக்கு நன்மையை நல்லதை கொடு, வஃபில் ஆகிரத்தி ஹஸனா, இன்னும் மறுமையிலும் எங்களுக்கு நல்லதை கொடு, வகீனா அஸாபன்னார், அல்லாஹ் நரக நெருப்புடைய தண்டனை வேதனை அதை விட்டு எங்களை பாதுகாத்திடு, எங்களை காப்பாத்து, நாங்க உன்னுடைய அந்த தண்டனைக்கு நாங்க ஆளாயிடக்கூடாது அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்கிறோம் இல்லையா? அப்போ என்ன பயம் நமக்கு இருக்கணும்? நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு பயம் இருக்கணும். பாவத்தை செய்யறப்ப ரொம்ப பயப்படணும், செய்யக்கூடாதுன்னு நினைக்கணும். அப்படியே நம்ம ஏதாவது ஒரு பாவத்தை செய்துட்டோம்னா அல்லாஹ்விட்ட அழுது கெஞ்சி
பாவத்தை அல்லாவிடமே சொல்லி இதை நான் செய்ய மாட்டேன் அல்லாஹ், இனிமேல் நான் செய்ய மாட்டேன் அல்லாஹ்விட்ட ப்ராமிஸ் பண்ணணும். அதை செய்யாம உறுதியா இருக்கணும். அதன் பக்கமே போகக்கூடாது. பொய்யா அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கணும். இனிமேல் போய் பேசக்கூடாது. திருடிட்டாரு ஒருத்தர், அல்லாஹ் நான் என்னை மன்னிச்சிரு, இனிமேல் செய்ய மாட்டேன். திருடிய பொருளை கொடுத்துடணும், யார்கிட்டதோ அவங்கள்ட்டே கொடுத்துடணும். இந்த மாதிரி நாம செய்யற தப்பு செய்துட்டா, தெரியாம செய்துட்டா கூட அல்லாஹ்ட்ட மன்னிப்பு, அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். அவன் அர் ரஹ்மான் அர் ரஹீம், த மோஸ்ட் மெர்சிஃபுல், த மோஸ்ட் பெனிஃபிஷியன்ட். அல்லாஹ் ரொம்ப அன்புள்ளவன், ரொம்ப கருணை உள்ளவன். அவன் தன்னுடைய அடியார்களை நம்மை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்க எப்போ தயாரா இருக்கிறான். அல்லாஹ்வுடைய ஆசை நம்ம எல்லாம் தண்டிக்கணுங்கிறது இல்லை, நம்ம எல்லாம் நெருப்புல போடணுங்கிறது இல்லை, நம்மள நல்லா இருக்கணுங்கிறதுக்கு தான் அல்லாஹ் சொர்க்கத்தை படைச்சிருக்கான். சொர்க்கங்கிறது ஏன் படைச்சிருக்கான்? நாம சொர்க்கம் போகணுங்கிறதுக்காகத்தானே. அல்லாஹ் நம்மை தண்டிக்கணும் அப்படின்னே அவன் ஆசைப்பட்டான்னா நரகத்தை மட்டும் படைச்சிருக்கலாம்ல. ஆனா அல்லாஹ் அப்படி படைக்கல, சொர்க்கத்தையும் படைச்சிருக்கிறான். அப்ப சொர்க்கத்துக்கு போகணுங்கிற ஆசை முதல்ல யாருக்கு இருக்கணும்? நமக்கு இருக்கணும். ஏன்னா நமக்கு சொர்க்கம் வேணும்ல. அப்ப சொர்க்கம் போகணும், நரகத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிற பயம் நமக்கு இருக்கணும். அப்ப நரக நெருப்பை பத்தி நாம பயந்தோம்னா அந்த பாவங்களை செய்ய மாட்டோம். இந்த மனிதர் இருக்கிறாரே, நான் சொல்றேன் இந்த ஸ்டோரியில நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஸ்டோரியை சொல்றாங்க. இந்த மனுஷருக்கு அல்லாஹ் நிறைய பணம் கொடுத்திருந்தான், நல்ல நிறைய பிள்ளைங்களை கொடுத்திருந்தான், பிள்ளைங்களே நல்லபடி பார்த்துக்கிட்டாரு, அவங்கள்ட்ட நல்லபடி நடந்துக்கிட்டாரு. ஆனா பணம் இருந்துச்சுல, நிறைய ஆட்டம் போட்டார், பாவங்கள் செய்தார். பணத்தை வச்சு நல்லது செய்யல, நிறைய பாவங்கள் செய்தார். இப்படி அவருக்கு வயசு ஆயிடுச்சு, அவருக்கு பயம் வந்துருச்சு. இப்ப என்ன பயம்? ஓ, செத்தோம்னா அல்லாஹ்ட்ட போயிருவோமே, நாம இந்த உலகத்துக்கு நிரந்தரமா இருக்க முடியாது, இவ்வளவு காலம் ஆடிட்டோம், ஆனா இனிமேல இதோ வயசாயிடுச்சு, இதோ நோயெல்லாம் வந்துருச்சு, இதோ நமக்கு இதெல்லாம் முடியல, எப்ப வேணாலும் மவுத்து வரலாமே, அப்ப என்ன ஆகுறது? அப்படி யோசிச்சுட்டு தான் அவர் முதல்ல உதவி கேட்கிறார், ஒரு ஹெல்ப் கேட்கிறார். அவர் ஒரு ஐடியா பண்ணிட்டாரு, அந்த ஐடியாவை அப்ளை பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணணும், அது நடக்கணும்னா அதுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியவங்க யாருன்னா அவருடைய பிள்ளைங்க தான். அந்த பிள்ளைங்கள்ட்ட முதல்ல என்ன கேட்கிறாருன்னா, இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களாங்கிறதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறாரு. உங்கள்கிட்ட எல்லாம் நல்லபடி எப்படி இருந்தேன்ப்பா சொல்லுங்கப்பா, என் பிள்ளைங்களே நீங்களாம் சொல்லுங்க, உங்கள்கிட்ட எல்லாம் நான் எப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு. உடனே அவங்க எல்லாம் சொல்றாங்க, நீங்க எங்களுக்கு நல்ல குட் ஃபாதரா தான் இருந்தீங்க, நல்லபடி நடந்துக்கிட்டீங்க அப்படிங்கிறாங்க. அப்படிதானே, சரி எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சொல்லுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உடனே இவரு சொல்றாரு, நான் இவ்வளோ காலமா வாழ்ந்திருக்கேன், அல்லாஹ் எனக்கு நிறைய பணம் காசு எல்லாத்தையும் கொடுத்தான், நான் நிறைய வியாபாரம் பண்ணி நல்லா சம்பாதிச்சேன். ஆனா உங்களுக்கெல்லாம் தெரியும், நான் எந்த நல்ல காரியத்தையும் பண்ணல, ஆனா பாவமா பண்ணிட்டேன், நிறைய ஹராம் பண்ணேன், நிறைய கெட்டதெல்லாம் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு பயமா இருக்குது, நான் செத்தேன்னா அல்லாஹ்ட்ட நிச்சயமா போயிடுவேனே, அப்ப அல்லாஹ் என்னை நரகத்துல போட்டுருவான். அப்போ அந்த நரகத்தை விட்டு நான் தப்பிக்கணும், இப்பதான் அதைத்தான் நான் இப்ப யோசிக்கிறேன் என்ன பண்றது அப்படின்ட்டு. எனக்காக நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா, எனக்கு இதை மட்டும் செய்து கொடுங்க அப்படிங்கிற. ஃபாதர் நீங்க சொல்லுங்க, நீங்க அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து அந்த நரகத்துக்கு போறதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு நீங்க என்ன ஐடியா வச்சிருக்கீங்க சொல்லுங்க, அதை நாங்க செய்யறோம் அப்படிங்கிற. ஏன்னா இவர் செத்த பிறகு இவரால ஒண்ணும் பண்ண முடியாது, அவங்க தான் அதை பண்ணணும், அந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணணும். புரியுதா? அல்லாஹ்விடமிருந்து தப்பிக்கிறதா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் யாரு? வானம் பூமி எல்லாத்தையும் படைச்சவன், அவனுடைய தண்டனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு இவர் ஒரு ஐடியா பண்ணியிருக்காராம். உடனே அதை அப்படியே அவங்களும் நம்பிட்டாங்க. ஓ அப்படியா, நீங்க சொல்லுங்க நாங்க செய்யறோம் அப்படின்னு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் செத்துருவேன் இல்லையா, என்னுடைய உடம்பு இருக்குல்ல, இந்த உடம்ப நீங்க புதைக்க கூடாது. எப்பவுமே நாமெல்லாம் என்ன செய்வோம், ஒருத்தவங்க மூத்தாயிட்டாங்க, செத்துட்டாங்க, அவங்க பாடி இருக்கும், நாம அதை குளிப்பாட்டி கஃபன் போத்தி என்ன கடைசி அந்த வெள்ளை ட்ரெஸ்லாம் போட்டு கட்டி அதுக்கு தொழுகையும் நடத்தி அதை தோல்ல வச்சு தூக்கிட்டு போய் அங்க கபர்ஸ்தான் இருக்குதே, அடக்கம் பண்றதுக்காக, எல்லா மௌத்தானவங்களையும் அடக்கம் பண்றதுக்காக ஒரு கபர்ஸ்தான், அந்த கபர்ஸ்தான்ல ஏற்கனவே குழி தோண்டி அந்த குழிக்குள்ள அந்த பாடியை, அந்த மையத்துனா என்ன, இறந்த உடம்பு, அந்த உயிர் இல்லாத உடம்ப
கஃன் போட்டு நம்ம தொழுகை நடத்தி கொண்டு போனோமே, அந்த உடம்ப அந்த குழிக்குள்ள ஆழமா தோண்டி இடுப்பளவு தோண்டி உள்ள வச்சு அதுக்கு மேல மரம், அதாவது என்னது விறகு எல்லாம் வச்சு மேல ஒரு பாய் போட்டு மூடி அப்புறம் பத்திரமா மேல மண்ணு மேல போட்டு அந்த உடம்புல கூட நேரடியா மண்ணு படாம அப்படியே மேல எல்லாம் போட்டு அப்புறம் மொத்தமா மூடி அடக்கம் பண்றோம். இதுதான் நடக்குது. அவர் ஒரு முஸ்லிம் தான், ஆனா நிறைய ஹராம் பண்ணிட்டாரு. இப்போ அவர் என்ன சொல்றாரு, எல்லாரும் அடக்கம் பண்ணுவாங்களே அந்த மாதிரி என்னை அடக்கம் பண்ணிடாதீங்க, என் உடம்பு அல்லாஹ்வுக்கு கிடைச்சிரும். என்ன ஐடியா பாருங்க அவருக்கு. அவர் என்ன நினைக்கிறாரு, அப்படி அடக்கம் பண்ணா என் உடம்பு அப்படியே இருந்துருமே, அப்புறம் என்ன ஆகும், அந்த மண்ணில் தானே அழுகத்தானே செய்யும், அல்லாஹ் என் உடம்ப அப்படி பிடிச்சிருவான். இந்த உடம்பு அல்லாட்ட கிடைக்க கூடாது. என்ன பண்ணலாம், அடக்கம் பண்ணாதீங்க, மண்ணில் புதைக்காதீங்க, எனக்காக ஒன்று செய்யுங்க, என்ன எரியுங்க, என் உடம்பை எரிச்சிடுங்க, அப்படி நெருப்பு வச்சு நல்லா எரிச்சிடுங்க. அப்புறம் அவங்க பிள்ளைங்க எல்லாம் ஆச்சரியமா என்னன்னு கேட்குறாங்க. அவர் சொல்றாரு, இந்த ஐடியாவை சொல்றாரு, அடக்கம் பண்ணாம என் உடம்பை நல்லா எரிச்சிருங்க, எரிச்சோடனே உடம்பு என்ன ஆகும், அப்படியே சாம்பலா ஆயிடும். உண்மைதானே, சாம்பலாயிடும். அப்படின்னா அந்த உடம்பு தூள் தூள் ஆயிடும், அவ்வளவுதான், உடம்பே இருக்காது. அப்படியே அவங்க கண்ணு முன்னாடியே சாம்பலாயிடும். அவங்க நல்லா வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நல்லா எரியட்டும் 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 எரியட்டும், எரிஞ்சு 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 அப்படியே தூள் தூளா சாம்பலா ஆயிடும். இந்த சாம்பல் ஆன பிறகு நீங்க என்ன செய்யணும் தெரியுமா அப்படின்னு கேட்டார். அதுக்கு பிறகு, ஏன்னா அல்லாட்ட உடம்பு கிடைக்கவே கூடாது. அவருடைய பிளானை பாருங்களேன், சுப்ஹானல்லாஹ். அவர் என்ன சொல்றாரு, இந்த சாம்பலை எல்லாம் நீங்க பத்திரமா எடுத்து வைங்க, அப்புறம் அந்த சாம்பலை மழை பெய்யக்கூடிய காத்து நல்லா வேகமா அடிக்கக்கூடிய ஒரு நாள் வரும்ல, காத்து காலம். இந்த காத்து காலம், நல்ல காத்து வேகமா அடிக்கிறக்கூடிய காலம். அந்த காலத்துல நீங்க என்ன செய்யுங்க, கடல்ல போங்க, கடல் சி கப்பல் ஏறுங்க, சாம்பலை எடுத்துக்குங்க, பத்திரமா அந்த சாம்பலை வச்சுக்குங்க. அந்த சாம்பலை வச்சுக்கிட்டே நீங்க கடல்ல போய் நல்ல கடல்ல போயிட்டே இருங்க. நல்ல காத்து அடிக்கும்ல, எங்க கடல்ல. அப்போ அப்படியே காத்து அடிச்சு கப்பல்லாம் அப்படியே ஆடும். அந்த மாதிரி காத்து வேகமா அடிச்சு மழை அடிச்சு அப்படி காத்து வேகமா அடிக்கும்ல, அந்த நேரத்துல இந்த சாம்பல் அப்படியே எடுத்து காத்து நல்லா வேகம் அடிக்கும் போது அப்படியே எடுத்து எடுத்து இப்படி 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 தூவுங்க, அப்படியே தூவி விடுங்க. நல்லா தூவி விட்டு மொத்த சாம்பல் அந்த காத்துல அப்படி சூற காத்துல கடலுக்கு நடுவுல அப்படி தூவப்பட்டுச்சுன்னா என்ன ஆகும், அப்படியே அது கடல்ல எங்கெங்க போச்சுன்னே தெரியாது, அப்படியே கரைஞ்சு தண்ணியில காணா போயிடும், காத்துல அடிச்சுட்டு போயிடும். என் உடம்பு அல்லாஹ்வுக்கு கிடைக்க கூடாது அப்படின்னு இவர் சொன்னார். அல்லாஹு அக்பர். எவ்வளோ ஒரு மிராக்கலான ஸ்டோரி இது. அவருடைய ஐடியாவை பாருங்க. அவருக்கு இப்படி ஒன்று தோணிடுச்சு, அல்லாஹ்ட்ட இருந்து தப்பிக்கலாமே அப்படின்ட்டு. இப்ப அடுத்து என்ன நடந்துச்சு, அவரு செத்துட்டார். ஒரு நாள் வந்துச்சு, அவர் கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய உடம்பு சரியில்லாம போச்சு. அப்புறம் அவருடைய ரூஹ அல்லாஹ் தஆலா அவருடைய உயிரை எடுக்கிறதுக்கு மலக்கு அனுப்புறான். மலக்குகள் வராங்க, வந்து அவர் உயிரை எடுத்துட்டாங்க. இப்ப அவருடைய உடம்பு ஒரு ஜனாசா, ஒரு மையித், செத்த உடம்பு இருக்கு. அவர் தான் சொல்லியிருக்காருல்ல, உடனே தன்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன அவர் சொன்னாரோ அதை அப்படியே அவங்க எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அவருடைய உடம்ப எல்லாம் ரெடி பண்ணி தொழுகையெல்லாம் நடத்திட்டு கொண்டு போய் அடக்கம் பண்ணாம அப்படியே அந்த உடம்பை எடுத்துக்கிட்டு போய் அவங்க ஒரு இடத்துல வச்சு நல்லா எரிச்சாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா, அவங்க அப்பாவுக்கு கொடுத்த ப்ராமிஸ், அந்த வாக்கை காப்பாற்றணும். அவங்க அப்பாவுடைய
கடைசி ஆசை இதுதான். ஏன்னு கேட்டா அவர் நிறைய பாவத்தை பண்ணிட்டாரு, எப்படியாவது அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து அவர் தப்பணும். அதுக்கு அவங்களும் முடிவு பண்ணாங்க, அப்பாவை காப்பாற்றணுப்பா, அப்பா சொன்ன மாதிரி செய்தணுப்பா. எல்லாரும் பேசிக்கிட்டாங்க, வேணாம்னா நமக்கு எப்படியாவது அப்பா சொன்ன மாதிரி செய்திருவோம், ஏன்னா அவரை காப்பாற்றணும், அவர் அல்லாஹ்வோட தண்டனைக்கு ஆளாகி நரகத்துக்கு போயிடக்கூடாது, அவர் உடம்பு அல்லாஹ்வுக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு அவங்களும் முடிவு பண்ணிட்டாங்க. அவருக்கு என்ன அறிவு இருந்தோ அதே அறிவு தான் இவங்களுக்கு இருந்துச்சு. சுப்ஹானல்லாஹ். அடுத்து அதே மாதிரி அவங்க செய்தாங்க, எரிச்சாங்க, சாம்பல் எடுத்தாங்க, அதை ஃபில் பண்ணி பத்திரமா அந்த சாம்பலை எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் அவங்க வெயிட் பண்ணாங்க, எப்போ காத்தடிக்கிற காலம் வருது அந்த டைம் பார்த்து கடலுக்கு போனாங்க, கப்பல் ஏறினாங்க, போயிட்டே இருந்தாங்க. நல்லா காத்து அடிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே அந்த சாம்பலை எடுத்து தூவினாங்க, இப்படி தூவினாங்க. அப்புறம் பார்த்தா மொத்த சாம்பல் எதுவுமே இல்லை, எல்லாம் காணோம், முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன நடந்துச்சு தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, மிக சுத்த பரிசுத்தமான அல்லாஹ், அவன் எந்த குறையுமே இல்லாதவன், அவனுக்கு எந்த வீக்னஸும் இல்லை, அல்லாஹ் எந்த பலவீனமும் இல்லாதவன், அவன் ரப்புல் ஆலமீன், உலக வானங்கள் பூமிகள் எல்லாத்தையும் படைச்சவன், எல்லாத்தையும் அவன் தான் ஆட்சி செய்யறான். லஹு முல்கு ஸமாவாதி அல், வானங்கள் பூமி அனைத்தும் அவனுடைய ஆட்சியில் இருக்குது. அப்படிப்பட்ட அல்லாஹ் ரப்புன் நாஸ், மனிதர்களின் இறைவன் அவன்தான். இலாஹுன் நாஸ், அவன்தான் வணக்கத்திற்குரிய இறைவன், மனிதர்கள் எல்லோரும் வணங்கப்பட வேண்டிய இறைவன், அவனால் முடியாது எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட அல்லாஹ்வோட விஷயத்துல அல்லாஹ்ட்ட இருந்து இந்த தவறு செய்து பாவங்கள் செய்து இந்த மனிதன் தப்பிக்கலாம் நினைச்சு செய்த அந்த பிளான் என்ன ஆச்சு தெரியுமா? எல்லாம் முடிஞ்சிருச்சு. அல்லாஹ் தஆலா பூமிக்கு ஒரு ஆர்டர் போட்டான். எதுக்கு தெரியுமா? அந்த மனுஷனை அப்படியே உயிரோடு திரும்ப கொண்டு வர சொல்லி, குன் ஆகு என்று அல்லாஹ் சொன்னான். குன் அப்படின்னா என்ன? ஆகு, பி, ஆகிவிடு அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ் பூமிக்கு, அல்லாஹ் தான் இந்த பூமி படைச்சிருக்கான். அவர் என்னதான் சாம்பலா கரைஞ்சு போய் தண்ணியில கலந்து போய் காத்துல மறைஞ்சு போனாலும் எல்லாமே அவருடைய சாம்பல் எங்க இருக்கு? இந்த பூமியில தான் இருக்கு. அப்படி இந்த பூமி விட்டு வெளியே எங்க போயிடுச்சான்? இல்லையே, அந்த சாம்பல் எல்லாம் இந்த பூமிக்கு தானே இருக்குது. என்ன ஆனாலும் எவ்வளவு இத்துணூண்டு சாம்பலா இருந்தாலும் அதுவும் இந்த பூமியில தானே இருக்கு. அல்லாஹ் தஆலாவால எல்லாமே முடியும். இந்த பூமியில இல்லாட்டி கூட அல்லாஹ்வால் கொண்டு வர முடியும். அவன் தான் அல்லாஹ், அவன் தான் ரப்புல் ஆலமீன். அந்த மனுஷனையே படைச்சவன் அவன் தானே. அவர் அல்லாஹ் அவரை படைக்கிறதுக்கு முன்னாடி அவர் இல்லவே இல்லை. உண்மையா இல்ல? அந்த மனுஷன் அல்லாஹ் படைக்காம அவங்க அம்மாவுடைய வயிற்றுல பிறக்கிறதுக்கு முன்னாடியே இல்லாமலே இருந்தாரு. அந்த அவங்க அம்மாவுடைய வயிற்றுல படைச்சது யாரு? அல்லாஹ். அவங்க அம்மாவுக்கு முதல்ல வயிற்றுல அவர் இல்லாமல் இருந்திருந்தார்ல, அப்ப இல்லாத ஒரு காலம் அவருக்கு இருந்துச்சு. அப்படி இருந்தும் அல்லாஹ் ஒரு தண்ணீர் துளி, ஒரு டிராப்ல இருந்து அல்லாஹ் அவரை படைச்சிருக்கான், முழு உடம்ப கொடுத்திருக்கிறான். இந்த வானபூமி எல்லாத்தையும் இதெல்லாம் இல்லாத இருந்தே அல்லாஹ் படைச்சவன். அப்படிப்பட்ட அல்லாஹ்வோட இருந்து எப்படி தப்பிக்க முடியும்? அவரு தப்பிக்க முடியாதுல்ல. அதுவும் சாம்பலாக்கிட்டா தப்பிச்சிடலான்னு நினைச்சார்னா அவருக்கு எவ்வளவு அறியாம, இக்னோரன்ஸ் அவருக்கு தெரியல, நாலேஜ் இல்லை அவருக்கு. அவருக்கு அல்லாஹ்வுடைய வல்லமை, அல்லாஹ்வுடைய ஆற்றல், பவர், அதை பத்திய நாலேஜே இல்லை. அதனால அந்த நாலேஜ் இல்லாத இக்னோரன்ஸ் அவருக்கு இருந்துச்சு. ஆனா அல்லாஹ் எல்லாமே அறிஞ்சவன் இல்லையா? அல்லாஹ் தஆலா பூமிக்கு ஆர்டர் போட்டான், குன் ஆகு அப்படின்னு, கொண்டு வா பூமியே, அவரை வெளியே கொண்டு வா அப்படின்னு. அப்படியே அவருடைய உடம்பு அந்த சாம்பல்ல இருந்து மொத்தத்தையும் அந்த பூமி மொத்தமா முழு உடம்போடு அப்படியே வெளியே கொண்டு வந்துருச்சு. சுப்ஹானல்லாஹ். முழு உடம்பா, அது உயிரோடு. அந்த உடம்பு அப்படி செத்த உடம்பு இல்லை, உயிரோடு அவருடைய முழு உடம்போடு அல்லாஹ் தஆலா அவனை, அந்த மனுஷனை அப்படியே வெளியே கொண்டு வந்துட்டான். கொண்டு வந்துட்டு அவன் அல்லாஹ் தன்னை படைச்சிட்டானே, திரும்ப உயிர் கொடுத்துட்டானே, அப்ப அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படியே பயந்துகிட்டு நின்றாரு அல்லாஹுக்கு முன்னாடி. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்ட்ட இருந்து தப்பிக்க முடியாது, அப்படியே நின்றாரு. முழு உடம்பு, முழு கை காலு எல்லாமே இருக்குது.
அவருக்கு தெரிஞ்சிருச்சு தான் பிள்ளைங்க எரிக்க சொல்லி எரிச்சிட்டாங்க, ஆனா இப்படி வந்துருச்சு உடம்பு அப்படின்னு. அல்லாஹ் அந்த மனுஷன்ட்ட கேட்டான், அடியானே, ஓ மை ஸ்லேவ், என்னுடைய அடிமையே, உன்னை இப்படி செய்ய சொன்னது எது? ஏன் இப்படி நீ செய்த அப்படின்னு அல்லாஹ் கேட்டான். அவர் ஏன் செய்தாரு தெரியுமில்ல? அல்லாஹ்ட்டிருந்து தப்பிக்கணும், அந்த தண்டனைக்கு ஆளாயிடக்கூடாது, நரகத்துக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிற பயம் தானே. அவர் அல்லாஹ்ட்ட அதைத்தான் சொன்னார். யா ரப்பி ஹஷியத்துக், என்னுடைய இறைவனே, என்னுடைய ரப்பே, உன்னை பற்றி பயம், உன்னை பற்றி பயம் எனக்கு. மகாஃபத்துக், உன்னை பற்றி அச்சம், உன்னுடைய தண்டனையிலிருந்து நான் தப்பிக்கணும். நான் நிறைய பாவம் பண்ணிட்டேன், நான் நிறைய ஹராம் பண்ணிட்டேன், நான் நன்மையே செய்யல, நீ என்னை நரகத்துல போட்டுருவேங்கிற நான் பயத்துல தான் இதை சொன்னேன் அப்படின்னு அவர் அல்லாஹ்வோட அப்படி பயந்து நடுங்கிக்கிட்டு அழுகையோடு சொல்றார். அல்லாஹு தஆலா அவருடைய அறியாமைய, அல்லாஹ்வுக்கு எல்லாமே தெரியும். அல்லாஹ் தெரியாதவன் இல்லை. இப்படி கேட்கிறான்னா நீ ஏன் இப்படி செய்தன்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். அவருடைய உள்ளத்துல உண்மையாகவே அந்த கடைசி காலத்துல வயசான உடனேயே தன்னுடைய பாவத்தெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டு இந்த மாதிரி இந்த பாவத்தெல்லாம் பண்ணிட்டோமே அப்படிங்கிற பயம் வந்துருச்சு. இதுதான் இறையச்சம், தக்குவா. அதாவது ஹஷியா, ஒரு பாவத்தை பற்றி பயம். அவர் முதல்ல அதை பத்திலாம் கவலை இல்லாம இருந்துட்டாரு. ஆனா மௌத்து நெருங்க நெருங்க தெரிஞ்சிருச்சு, நிச்சயமா அல்லாட்ட போவோமேன்னு அவருக்கு நம்பிக்கை வந்துருச்சு. அந்த நம்பிக்கை அவருக்கு ஏற்கனவே இருந்ததுதான், ஆனா அதை பத்தி எல்லாம் கவலை இல்லாம இருந்துட்டாரு. ஆடுற ஆட்டம் ஆடிட்டாரு. ஆனா இப்ப உண்மையிலேயே அவருக்கு பயம். ஆனாலும் அவருக்கு அகீதா, அல்லாஹ் மீதான நம்பிக்கையில, ஈமான்ல மறுமை பற்றிய நம்பிக்கை சரியா தெரியல அவருக்கு. என்ன, அல்லாஹ் எல்லாரும் எப்படி செய்தாலும் அல்லாஹ்வுடைய ஆற்றலால் அல்லாஹ் கொண்டு வர முடியுங்கிற அல்லாஹ்வுடைய சக்தியை பத்தி அவருக்கு சரியான அறிவு இல்லாமல் போச்சு. அவர் வேண்டுமனே நிராகரிச்சவர் இல்லை. அவருக்கு சொல்லப்பட்ட பிறகு பார்த்துருவேன், நானான் பார்த்துருவேன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் உண்மையில அறியாமல அப்படி இருந்துட்டாரு. அல்லாஹ் இந்த பதில கேட்ட உடனேயே, யா ரப்பி ஹஷியத்துக், என்னுடைய ரப்பே உன்னுடைய பயம்தான், மகாஃபத்துக், உன்னுடைய ஹவுஃப், உன்னுடைய அச்சம் தான், அதனால நான் இப்படி செய்தேன், நான் நரகத்துக்கு போகக்கூடாதுங்கிறக்காக தான் இப்படி நான் சொன்னேன் என் பிள்ளைங்கள்ட்ட, அதனால தான் அவங்கள எரிச்சு சாம்பலாக்கி தூவ சொன்னேன் அப்படின்னு சொன்னான். சொன்ன உடனே அல்லாஹ் சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய நபி என்ன தெரியுமா சொல்றாங்க? கஃபரல்லாஹு லஹு, அல்லாஹ் அந்த மனிதனை மன்னித்து விட்டான். சுப்ஹானல்லாஹ். ஏன் கஃபர் அல்லாஹ், அல்லாஹ் மன்னித்தான். அல்லாஹ் யாரு? அல் கஃபூர், அல்லாஹ் மிகவும் மன்னிக்க கூடியவன். அத்தவ்வாப், பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். அப்ப அல்லாஹ் இன்னும் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபலகாஹு பிரஹ்மதிஹி, அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு, தன்னுடைய கருணையை கொண்டு, தன்னுடைய இரக்கத்தை கொண்டு அந்த மனிதனை அப்படியே அரவணைச்சிட்டானா, அல்லாஹ் தன்னுடைய இரக்கத்தையும் ரஹமத்தையும் அவன் மேல அப்படியே போட்டுட்டான். அதனால அந்த மனிதனுடைய பாவங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிச்சுட்டான். அல்லாஹ் தஆலா அவனை சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான் அப்படின்னு. இது இந்த மறுமையெல்லாம் இனி பெரிய மறுமை ஏற்படுறதுக்கு முன்னாடி நடந்துருச்சு. இப்ப ஏன் தெரியுமா? இது கபர்ல நடந்த விஷயம். கபர்னா கபர் குழியில நடக்கல. ஏன்னா அந்த மனிதன் கபர்ல அடக்கம் பண்ணப்படல. அந்த மனிதன் மரணத்துக்கு பிறகு இனி மறுமை நாள் வரைக்கும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுறதுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்குல்ல, கபருடைய வாழ்க்கை. அந்த கபருடைய வாழ்க்கையும் நம்மால் புரிஞ்சுக்க முடியாது. ஆனால் சாம்பலா ஆனாலும் அல்லாஹ்வால உயிர் கொடுத்து எழுப்பப்பட முடியும், எழுப்ப முடியும். ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ மக்கள் எரிக்க தானே செய்யறாங்க. ஹிந்துஸ் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் எரிக்கவும் செய்யத்தான் செய்யறாங்க. என்ன அவங்களுக்கெல்லாம் கபர் வாழ்க்கை இல்லை, அவங்கள தப்பிச்சிட முடியுமா? நோ, யாருமே அல்லாஹ்ட்ட தப்பிக்க முடியாது. அல்லாஹ் தான் படைச்சவன் நம்மையே. அல்லாஹ் நமக்கு அவன் தான் மரணத்தை கொடுக்குறான், மௌத்தை கொடுக்குறான். அவனே நம்மை உயிர் கொடுத்து எழுப்புவான். அப்படி உயிர் கொடுத்து எழுப்ப நேரத்தில் அல்லாஹ் நம்மை விசாரிப்பான். அல்லாஹ்வோட இருந்து யார் தப்பிக்க? அல்லாஹ்வுடைய சக்தி, அவனுடைய பவரை குறைச்சு எடப்படக்கூடாது. அது நம்முடைய முட்டாள்தனம் அப்படிங்கிறது இந்த ஸ்டோரி நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அல்லாஹ் இந்த ஸ்டோரியில நிறைய லெசன்ஸ் இருக்கு. நம்பர் 1, அவர் நிறைய ஹராம் எல்லாம் பண்ணக்கூடியவராக இருந்தும் கூட அவர் பிள்ளைங்களுக்கு நல்ல தந்தையா இருந்திருக்கார். அதனால தான் அந்த பிள்ளைங்க இவர் சொன்னபடி செய்திருக்கிறாங்க. உண்மையிலே இவர் கெட்ட தந்தையா, ஒரு
பேட் ஃபாதரா இருந்திருந்தாரு, அந்த பிள்ளைங்களை கவனிக்கல, அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாரு, அவங்கள்ட்ட வந்து நல்லபடி நடந்துக்கவே இல்லைன்னா உண்மையிலே அந்த பிள்ளைங்க இவர் மேல ரொம்ப கோபப்பட்டிருப்பாங்க. விடு அப்படின்னு இருப்பாங்க. ஆனா அவங்க பிள்ளைங்க எல்லாரும் என்ன பதில் சொன்னாங்க? நீங்க எங்களுக்கு நல்ல குட் ஃபாதர் தான் அப்படின்னா. அப்போ ஒருத்தன் கெட்டவனா இருந்தாலும் குட் ஃபாதரா இருந்திருக்கான். இதுல இருந்து தெரியுது, முதல்ல வீட்டுக்கு ஃபேமிலிக்கு ஒருத்தர் நல்ல குட் ஃபாதரா இருக்கணும், குட் ஹஸ்பண்டா இருக்கணும். அதே மாதிரிதான் ஒரு மதர் குட் மதரா இருக்கணும். பிள்ளைங்களும் தான் நல்ல குட் சில்ட்ரனா இருக்கணும், பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களா இருக்கணும் அப்படின்ட்டு. ரெண்டாவது, ஒருத்தர் ஃபேமிலிக்கு மட்டும் நல்லவனா இருந்தா போதாது, குட் ஃபாதரா இருந்தா போதாது, எல்லாருக்கும் ஒரு குட் பர்சனா இருக்கணும், ஒரு குட் முஸ்லீமா இருக்கணும். குட் முஸ்லீம் எல்லாருக்கும் நல்லவங்களா, குட் ஃப்ரெண்டா இருப்பார், ஒரு குட் பிஸ்னஸ் மேனா இருப்பார், ஏமாத்த மாட்டார், மற்றவங்களை சீட் பண்ண மாட்டார், வியாபாரம் ஹலாலா பண்ணுவார், ஹராமான வியாபாரம் பண்ண மாட்டார், மற்றவங்களை பத்தி பொய் பேச மாட்டார், பேக் பைட் பண்ண மாட்டார், மற்றவங்களை கேவலப்படுத்த மாட்டார், அசிங்கப்படுத்த மாட்டார், மற்றவங்களுக்கு கஷ்டம் தர மாட்டார், அவர் ஒரு குட் நைபரா இருப்பார். அப்போ நம்முடைய ஃபேமிலிக்கு மட்டும் நல்லவனா இருந்தா போதாது, நம்முடைய ஃபேமிலிக்கு மட்டும் ஒரு நல்ல மதரா இருந்தா போதாது, எல்லாருக்கும் நல்லவங்களாக இருக்கணும். ஏன்னா இந்த மனிதர் அதுல தான் தோத்துட்டார். மூணாவது விஷயம், ஈமான் அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப முக்கியமா, அல்லாஹ் நம்மை உயிர் கொடுத்து எப்படி எழுப்பிடுவான், அல்லாஹ்விடம் தப்பிக்க முடியாதுன்னு நம்ம உண்மையை நம்பணும். நாலாவது விஷயம், அல்லாஹ் நம்மை நிச்சயமா விசாரிப்பான், கேள்வி கேட்பான், அதுல இருந்து தப்பிக்க முடியாது. அஞ்சாவது விஷயம், அல்லாஹ் நம்மை தண்டிக்க நினைச்சானா நிச்சயமா திரும்ப உயிர் கொடுத்து எழுப்புவான், விசாரிப்பான், இதை நம்ம நம்பணும். ஆறாவது விஷயம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கருணை எவ்வளவு பெரியதுன்னா, நாம தப்புலாம் சில நேரத்தில் செய்துட்டோனாலும் நாம் உண்மையிலே அதுக்கு கவலைப்பட்டு மனசு வருத்தம் அடைஞ்சு நாம் அந்த தப்புலிருந்து நம்ம விட்டுறணும் அப்படின்னு நம்ம நினைச்ச அல்லாஹ்வுக்கு பயந்தோம்னா அல்லாஹ் நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்க எப்பவும் தயாரா இருக்கிறான். பாருங்க, இந்த மனுஷனை அல்லாஹ் எவ்வளவு மன்னிக்கிறான்னா, உண்மையிலே இந்த மனிதனுடைய நம்பிக்கை, அவனுடைய அக்கீதா இருக்குது, அதுலேயே பிரச்சனையா. உலமாக்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தர் அக்கீதாவில் அறியாமையில தப்பு செய்யறான்னா அவரையும் அல்லாஹ் மன்னிப்பான். அவர் உண்மையில அல்லாஹ்வுக்கு பயந்தவராக இருந்தானா அக்கீதால, ஆனா அவருக்கு தெரியாம தான் அவர் தப்பு பண்ணிட்டாரு, அவருக்கு தெரியல, கொள்கையிலே அவர் தப்பு, ஆனா அவருக்கு தெரியல, அறியாமையினால இருந்தார். ஆனா பிடிவாதத்துல இருந்தா அது ஷைத்தான போல. ஷைத்தான் என்ன செய்தான்? இப்லீஸ், அவன் பிடிவாதம் கட்டினான். இந்த மனுஷன் பிடிவாதம்லாம் இல்லை இவருக்கு, ஆனா அவர் நினைச்சுக்கிட்டார் அல்லாஹ்னால எழுப்ப முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டார். அல்லாஹ்வானால எப்படி முடியாம இருக்கும்? அல்லாஹ் அவன் ரப்புல் ஆலமீன், முடியாம இருக்குமோயா? அந்த அளவுக்கு கூட இவருக்கு அறிவு இல்லாம போச்சு, இல்மு இல்லை. ஏழாவது விஷயம், இல்ம கற்றுக்கொள்ளணும், இல்லாட்டி நாமளும் அந்த மனுஷன் மாதிரி ஒரு முட்டாளா ஆயிடுவோம், பல விஷயத்துல முட்டாளா இருந்துருவோம். அப்ப இல்ம், மார்க்க கல்வி, முதல்ல அக்கீதாவுடைய அறிவு ரொம்ப முக்கியம். பாருங்க, இந்த மனுஷனுக்கு அக்கீதாவுடைய அறிவு இல்லாமல் போனதான் இப்படி ஒரு முடிவே எடுத்தார். நம்முடைய ஈமான ஸ்ட்ராங் பண்ணணும்னா நம்முடைய அக்கீதா, ஈமானுடைய அடிப்படைகள் என்ன? ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்றது, மலக்குகளை நம்புறது, வேதங்களை நம்புறது, நபிமார்களை நம்புறது, மறுமையினால நம்புறது, விதியை நம்புறது, விதியை நல்லது கெட்டதை நம்புறது, இதெல்லாம் நம்முடைய அக்கீதா. இதெல்லாம் நல்லா நம்ம படிச்சுக்கணும். அதுக்குத்தான் இந்த ஸ்டோரிஸ் மூலமா உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். வாவ் அகாடமியில் அக்கீதா கிளாஸஸ் எத்தனை வீடியோஸ் இருக்கு, 1000 வீடியோஸ் பக்கம் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க, தனித்தனியா பாடங்கள் இருக்குது, இனிய இஸ்லாம் பாடங்கள் இருக்குது. அதே மாதிரி இஸ்லாம் சீர்திருத்த புக்ஸ், முழு புக்கை பாடம் நடத்தி இருக்குது, 100கணக்கான வீடியோஸ் இருக்குது. நீங்க ஒரு புக்கை படிக்கிறதுக்கு அழகா ஒவ்வொரு வீடியோவா அரை மணி நேரம் 40 நிமிஷம் இப்படியே கேட்கலாம், படிக்கலாம். அப்ப நமக்கு நாலேஜ் வளரும். இல்மு முக்கியம். இன்னைக்கு எவ்வளவோ ஸ்கூல் படிப்பு, காலேஜ் படிப்பு, என்னென்னவோ படிக்கிறது, எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்றது, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, கண்டது கடிது, கதை, நாவல், என்னென்னமோ படிக்கிறவங்க இருக்கிறாங்க. அதெல்லாம் எந்த நன்மை தர்றதில்லை. அதுல சில நன்மைகள் இருக்கும், தப்பில்லை, ஆனா அதுலயே நம்ம அடிக்ட் ஆகி டைம் எல்லாம் அதுலயே வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம நல்ல இல்ம கத்துக்கணும். இது எல்லாமே இந்த ஸ்டோரியில் இருக்கிற பெனிஃபிட்ஸ். ஓகே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹ் உங்களை எல்லாருக்கும் பரக்கத் செய்வானாக. அல்லாஹ் நம்முடைய ஈமானை பலப்படுத்துவானாக, இல்மை அதிகப்படுத்துவானாக, மறுமையின் மீது உண்மையான உறுதியான நம்பிக்கை வைப்பானாக. அல்லாஹ்வுடைய ஆற்றலை நம்ம உண்மையா நல்ல ஈமானோடு இருப்போமாக. மறுமையில் அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் சொர்க்கம் தருவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.